ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தீபாவளி ரெசிபி குலோப் ஜாமுன் தாங்க பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ எம்டிஆர் ஒரு கப் அளவு நான் அளந்து எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் தான் சுகரும் நீங்கள் எடுக்கணும். ஸோ நான் இதை வந்து ஒரு கப் எடுத்து அந்த வெதப்பான பாலை இது கூட ஆட் பண்ணி பிசைய ஆரம்பிக்கிறேன். தெளித்து நீங்கள் வந்து பிசையணும். கையில் வந்து எண்ணெய் லைட்டாக லாஸ்ட்டில் நல்லா பிசைஞ்சு முடிச்சுட்டு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா லைட்டாக கையில் எண்ணெயை சும்மா தடவி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது ஊறட்டும். இப்போ சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். இப்போ மாவு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் சுகரை நம்ம எடுத்துக்கணும். அதில் 1/2 கப்பு இல்லை 1 கப்பு தண்ணி ஊற்றி அது நல்லா பாயில் ஆகும். நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமேல் பார்த்திங்கன்னா ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஒரு சின்ன கம்பி போல் ஒரு நடுவில் அது வந்துடுச்சுன்னா அடுப்பை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் அதுக்கு வந்து வெதப்பாக தான், ரொம்ப காயக்கூடாது. ரொம்ப காய்ஞ்சதுன்னா மேலே கருப்பாயிடும், உள்ளே வேகாது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான தீயில வச்சு பொரிங்க. கோல்டன் ப்ரௌனில் வந்தவுடனே எடுத்துருங்க. வெளியே எடுத்து கொஞ்ச நாழி ஒரு 2 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எண்ணெய் டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சுகர் சிரப்பில் போடுங்க. ஏன்னா அதில் இருக்க எண்ணெயை நீங்கள் அப்படியே தூக்கி சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய இதுவாகிடும். அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே எண்ணெயை வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸில் இல்லை 3 செகண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உடனே எடுத்து நீங்கள் சுகர் சிரப்பில் போட்டுடலாம். அந்த சூடு இன்னும் மெயின்டைன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஜீராவும் நல்லா இழுத்துரும். அவ்வளோதாங்க, குலோப் ஜாமுன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.